Hi, hello guys. Once again, welcome you all. First app எது பார்த்தீங்கன்னா LinkedIn. நீங்கள் எந்த ஆப் நான் சொல்கிற ஆப்லாம் எது டவுன்லோட் பண்ணுறீங்களோ இல்லையோன்னு எனக்கு தெரியாது. பட் மேக் ஷுர் யூ ஹாவ் டு டவுன்லோட் LinkedIn. தயவுசெய்து லிங்க்டினை மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு ஜாபுக்கு போனீங்கன்னா உங்கள் ரெஸ்யூமில் மெயினாக லிங்க்டின் ஓட ப்ரொஃபைலை வந்து ஆட் பண்ண சொல்லுவாங்க. ஓகே, வை பிகாஸ் இட்ஸ் அ ப்ரொஃபஷ்னல் நெட்ஒர்க். இதை வந்து லைக் நம்மளோட அச்சீவ்மெண்ட்ஸ், நம்மளோட சர்டிஃபிகேட்ஸ், நீங்கள் என்னென்ன லைக் எக்ஸ்பீரியன்ஸ் ஆட் பண்ணிங்க இந்த லிங்க்டினில் நீங்கள் ஆட் பண்ண உங்களோட ப்ரொஃபைல் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன்னா லைக் நீங்கள் பைத்தான் டெவலப்பர் அதை பற்றி தான் நீங்கள் லிங்க்டினில் போஸ்ட் போடுறீங்கன்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் மீ டு பிக் யூ ஃப்ரம் எ லிங்க்டின். அதனால் லிங்க்டின் பிளேஸ் எ மேஜர் ரோல். அதனால் தயவுசெய்து நீங்கள் எல்லாருமே வந்து லிங்க்டினை மட்டும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் த ப்ரொஃபைல் ஷுட் பி ப்ரொஃபஷ்னல் மேனர். ஓகே, லைக் வந்து இன்ஸ்டாகிராமில் கண்ணு மூடிட்டு வைக்கிறது அப்படிலாம் நீங்கள் வைக்கவே கூடாது. இட்ஸ் அ ப்ரொஃபஷ்னல் நெட்ஒர்க். அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும்னு ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் while யூஸிங் த லிங்க்டின். ஓகே, ஸோ மேக் ஷுர் யூ ஹாவ் டு டவுன்லோட் லிங்க்டின். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஹான்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட க்ரியேட்டிவான ஒர்க்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் அந்த ஆப்பில் வந்து ஷேர் பண்ணலாம். தென் இட்ஸ் அ ப்ரொஃபஷ்னல் நெட்ஒர்க். நான் சொல்கிறது எல்லாமே ப்ரொஃபஷ்னல் நெட்ஒர்க் தான். ஓகே, இட்ஸ் ரிலேட்டட் டு த நான் ஐடி ஃபீல்ட் சச் ஆஸ் கேம் டிசைன் பண்ணுறது, ஃபோட்டோகிராஃபி, ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட்ஸ், அதே மாதிரி கிராஃபிக்கல் டிசைன்ஸ். உங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் நீங்கள் போஸ்ட் போட கம்பெனிஸ் வந்து பார்ப்பாங்க. லைக் பிஹான்ஸில் போயிட்டு லைக் யாராச்சும் யூஐஎக்ஸ் டிசைன் கம்பெனிக்கு வேக்கண்ட்டாக இருக்காங்களா, அப்போ வந்து உங்களோட டிசைன்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. தென் தே காண்டாக்ட் யூ த்ரூ பிஹான்ஸ். அதனால ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. ட்ரை டு யூஸ் பிஹான்ஸ். யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக லைக் டிசைனிங் அது மாதிரிலாம் இன்ட்ரெஸ்டாக இருக்கோ அவங்க வந்து பிஹான்ஸ் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டப். நான் சொன்னேன் இல்லையா லிங்க்டின் எவ்வளோ இம்பார்ட்டனோ அதே மாதிரி கிட்டப்பும் உங்களோட ரெஸ்யூமில் இருக்கா இல்லையான்னு வந்து கம்பெனிஸ் வந்து பார்ப்பாங்க. வை பிகாஸ் இம்பார்ட்டன்ட் கிட்டப் பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் எ ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். லைக் எது மாதிரி ஸ்டோரேஜ்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் இஸ் யூஸ்டு டு ஸ்டோர் யுவர் கோட். நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா ப்ராஜெக்ட், ஃபைனல் இயரில் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுவீங்க இல்லையா, அதை வந்து அந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம கோடை ஒன்று டெவலப் பண்ணுவோம். அந்த கோடெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் கிட்டப் வந்து யூஸ் ஆகும். இட் இஸ் எ க்ளவுட் ஸ்டோரேஜ் பிளாட்ஃபார்ம். ஓகே, இந்த வெப்சைட்டில் இந்த பிளாட்ஃபார்மில் நம்ம கொலாப் பண்ணலாம் அண்ட் வந்து கோட் ரிவ்யூ பண்ணலாம். லைக் நான் ஒரு கோட் ரன் பண்ணி வச்சுருக்கேன்னா நீங்கள் வந்து என்னோடய கோடை வந்து ரிவ்யூ பண்ணலாம். லைக் வந்து இதை வந்து ஆல்டர்னேட் பண்ணலாம், அது சேஞ்சஸ் பண்ணலான்னு. லைக் நம்ம சேஞ்சஸும் பண்ணலாம். லைக் அவங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக இந்த ப்ரோக்ராமை போட்டுருக்கலாம். அது மாதிரி மர்ஜ் ஃபைல்ஸ். என்னோடய ப்ராஜெக்ட் எடுத்து உங்களோட ஃபைலில் வந்து நீங்களும் அதை மர்ஜ் பண்ணி லைக் இது வந்து நாங்கள் பண்ண மாதிரி நீங்கள் வந்து அதில் ஷோ பண்ணலாம். அதே மாதிரி மேஜராக கிட்டப் எதுக்கு யூஸ் ஆகும்னா உங்களோட ப்ராஜெக்ட் கோட், சோர்ஸ் கோட், கொலாபரேஷன், அதே மாதிரி கோட் மர்ஜ் அதுக்கெலாம் தான் கிட்டப் வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்டு டு ரன் யுவர் கோட். ஓகே, ரன்னிங் ஸ்பேஸ். ஒரு கோடை ரன் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, லைக் பைத்தான்னா ஐடியல், அனகொண்டா, ஜூபிட்டர் நோட்புக் அது மாதிரி. ஸோ அது மாதிரி தான் விஷுவல் ஸ்டுடியோ. இங்கே வந்து நம்ம ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் ஒரு பிளாட்ஃபார்முக்கு போக தேவையில்லை. இங்கேவே வந்து நம்ம எல்லா ப்ரோக்ராமும் ரன் பண்ணலாம். லைக் பைத்தான், ஜாவா, HTML எல்லாமே வந்து இந்த விஷுவல் ஸ்டுடியோவில் ரன் பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ட்ரை டு learn how to use Visual Studio. ஓகே, இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் லேர்ன் பண்ணுறதுக்கு. பட் ஆஃப்டர் லேர்னிங் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஓகே, ஸோ சிம்பிள் ப்ரோக்ராம் எல்லாமே இந்த விஷுவல் ஸ்டுடியோவில் போட்டு பார்த்துட்டே இருங்க. அப்போ தான் ஏதாச்சும் ஒரு பெரிய ப்ரோக்ராம் டீபக் பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, எல்லா லாங்குவேஜஸும் இதில் வந்து அவைலபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோடிங் கற்றுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே லீட் கோடுன்னு ஒரு வெப்சைட்ஸ் இருக்குது. இட் இஸ் ஒன் ஆஃப் த என்னோட சீனியர்ஸ் எல்லாமே சஜஸ்ட் பண்ணது இதுதான் லீட் கோட். இட் இஸ் யூஸ்டு டு லேர்ன் கோடிங் பிளாட்ஃபார்ம் அண்ட் வந்து டெக்னிக்கல் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன்ஸ். லைக் டெக்னிக்கலாக நம்ம இன்டர்வியூக்கு போகிறப்போ என்னென்னலாம் கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க, இந்தந்த ரோலுக்கு இப்போ சாஃப்ட்வேர் டெவலப்பருக்குனா இந்த ரோலுக்கு இந்த இன்டர்வியூ கொஷின்ஸ்லாம் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம லீட் கோட்லேயே வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கோட் லேர்னிங். லைக் எல்லா கோடுமே லாங்குவேஜிங் வந்து இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச ஜாவா கோட் கற்றுக்கணுமா, நீங்கள் அது தனியாக செப்பரேட்டாக எடுத்து லீட் கோடில் வந்து நீங்கள் டெய்லி கற்றுக்கலாம். அதே மாதிரி லீட் கோட் சொன்னாலே அதே மாதிரி தான் ஹேக்கர் ரேங்க் சிமிலர் டு லீட் கோட். ஸோ இதில் வந்து நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு லாங்குவேஜ் கற்றுக்கணும், ப்ரோக்ராம் வந்து எனக்கு டெய்லி கற்றுக்கணுன்னா நீங்கள் இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் எடுத்துகிட்டு நீங்கள் அதை கற்றுக்கலாம். இதில் வந்து லேர்ன் பண்ணலாம். லைக் ப்ரோக்ராமிங் ஹேக்கத்தான்ஸ், நிறைய ஹேக்கத்தான்ஸ் வந்து இங்கே டெய்லியுமே கண்டக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது மாதிரி மந்த்லியுமே இங்கே கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் வின் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக கேஷ் ப்ரைஸ் உண்டு. ஸோ மறக்காமல் ஹேக்கர் ரேங்க்லாம் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, வெப்சைட்ஸில் போய் உங்களோட லாகின் க்ரெடென்ஷியல், இட் மீன்ஸ் உங்களோட லாகின் ப்ரொஃபைலை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் டு
prepare for your coding round in 4th year or 3rd year. And வந்து project based assessment it will be very useful for your final இயரில் எப்படியோ நம்மளை வந்து ப்ராஜெக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து இந்த ஹேங்கர் ரேங்க் நீங்கள் யூஸ் பண்ண ப்ராஜெக்ட் பேஸ்ட் அசஸ்மெண்ட்லாம் வரப்போ நம்மளுக்கே ஒரு கிளியர் கட் கிளான்ஸ் வரும். ஓகே, இந்த ப்ராஜெக்ட் எடுத்து நம்ம ஃபைனல் இயர் ப்ராஜெக்டாக நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து கோட் ஷெஃப். அண்ட் இதுவுமே சேம் தான். கோடிங் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் நான் சொன்னேன் இல்லையா, லீட் கோட், ஹேங்கர் ரேங்க்கு, அதே மாதிரி தான் கோட் ஷெஃப், கோடிங் ப்ராக்டிசஸ் இது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் முதல்வன். இட் வாஸ் ஸ்டார்டட் பை அவர் சீஃப் மினிஸ்டர். அண்ட் இதில் வந்து நம்மளோட ஸ்கில்ஸ் எல்லாமே ஈவன் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் மெயினாகவே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய கமெண்ட்ஸ் வந்து லைக் 7 பாயிண்ட் ரிசர்வேஷன், எனக்கு வந்து நான் கவர்மெண்ட் ஸ்கூல் என்னெல்லாம் எப்படி ட்ரைன் பண்ணுறது, இவ்வளோ போய் காலேஜில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம். ஸோ யாரெல்லாம் வந்து லைக் நான் தமிழ் மீடியம் அப்படிலாம் சொல்கிறீங்களோ, இந்த நான் முதல்வன் ஆப் நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் அதில் போய் பாருங்கள். இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து அவங்க சொல்லி தராங்க. அண்ட் இதனால் நம்ம வந்து ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணிக்கலாம். தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப் கோர்சஸ் அவைலபிள் இன் திஸ் வெப்சைட்ஸ். ஓகே, அதே மாதிரி இன்டர்ன்ஷிப் வந்து இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. லைக் எப்படி சொல்கிறதுனா, லைக் நோட்டிஃபிகேஷன்ஸ் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தந்த கம்பெனி இந்தந்த ரோலுக்கு வந்து இவங்க ஆஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்டர்ன்ஷிப், ட்ரை டு அப்ளை நவ்வுன்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கேரியர் கைடன்ஸ். லைக் வந்து கேரியர் கைடன்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதே மாதிரி எஜுகேஷன் ரிஃபார்ம், அதே மாதிரி கோர்சஸ் எல்லாமே ஃப்ரீ கோர்சஸ் இருக்குது. சிலது வந்து பெய்டாக இருக்குது. லைக் உங்களுக்கு பெய்டு எனக்கு வேணாம், எனக்கு அவ்வளோ இதுவும் இல்லை, ஓகே நான் ஃப்ரீயாகவே போகிறேன்னா யூ கேன். லைக் உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸும் அவைலபிளாக இருக்குது. இந்த சர்டிஃபிகேட் வச்சு உங்களோட ரெஸ்யூமில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தென் பார்த்திங்கன்னா பைத்தான் ஐடியலி அனகொண்டா இதெல்லாம் வந்து பைத்தான் ரன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் விஷுவல் ஸ்டுடியோ எனக்கு கஷ்டமாக இருக்குது, லைக் வந்து எனக்கு பைத்தான் லேர்ன் பண்ணணும்னு ஆசையாக இருக்குதுன்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த அனகொண்டா ஐடியலி, அதே மாதிரி கூகுள் கொலாப் இதெல்லாம் வந்து நீங்கள் கோட் ரன் பண்ணுறதுக்கு, பைத்தான் கோட் ரன் பண்ணுறதுக்கு ஈஸியாக வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஜூபிட்டர் நோட்புக் அதுலேயுமே வந்து நீங்கள் பைத்தான் வந்து ரன் பண்ணலாம். தென் ஃபைனல் ஆப் என்ன பார்த்தீங்கன்னா மை கவர்மெண்ட். இட் வாஸ் ஸ்டார்டட் பை அவர் பிரைம் மினிஸ்டர். ஓகே, ஸோ இட் இஸ் அ கவர்மெண்ட் சர்டிஃபிகேட். இந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி ரெஸ்யூம்லையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கவர்மெண்ட் தருது இந்த சர்டிஃபிகேட். அண்ட் நம்ம மை கவர்மெண்ட் ஆப்பில் வந்து கேம்பஸ் அம்பாசிடர் ரோலோ, லைக் இட்ஸ் அ இன்டர்ன்ஷிப் மாதிரி தான். ஓகே, நான் பெய்டு இன்டர்ன்ஷிப் அந்த மாதிரி ரோலை கூட நம்மளால் அந்த ஆப்பில் வந்து யூஸ் பண்ணலாம். தென் எப்படி நம்ம ஃபோனில் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், அதே மாதிரி டெலிகிராம், ஸ்னாப்சாட் எல்லாம் இருக்கோ, அதே மாதிரி இந்த ஜூம் மீட்டிங், இந்த மீட்டிங் ஆப்ஸ்லாம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லைக் இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா காலேஜில் ஒரு ஈவெண்ட், அதே மாதிரி லைக் இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாமே இந்த மீட்டிங் ஆப்பில் தான் நடக்கும். மெயினாக வந்து ஜோஹோ வெபினார், அதே மாதிரி ஜூம் மீட்டிங்கில் தான் நிறைய மோஸ்ட் ஆஃப் த இன்டர்வியூஸ் எல்லாமே நடக்கும். ஸோ அதனால் வந்து ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அக்கா எனக்கு கோடிங்கே வராது, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே நான் கோடிங் ஜாப் ரோல் ஐடியில் இருக்குது. ஸோ கோடிங் வராத ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ டேட்டா அனலிஸ்ட், UI UX டிசைன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், IT பிஸ்னஸ் அனலிஸ்ட் இதுக்கு எல்லாமே வந்து நீங்கள் கோடிங் படிக்கவே தேவையில்ல. பட் ஒரு பைத்தான் சொன்னேன் இல்லையா, பைத்தான் கோடிங் மட்டும், டேட்டா அனலிஸ்ட் சில குட்டி லைக் எப்படி சொல்கிறது ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்து நம்ம கற்றுக்கிறதா இருக்கும். டேட்டா அனலிஸ்ட்டுக்கு வந்து பவர் BI, அப்புறமா வந்து டேப்ளூ அது மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது. அதேமாதிரி UI UX டிசைன் படிக்கிற ஆசைப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஃபிக்மா இருக்குது. சப்போஸ் நான் கோடிங் ஜாப்க்கா எனக்கு கோடிங்கே வராது, நான் கோடிங் வேணும்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் கோடிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் நீங்கள் எந்தெந்த ஆப்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஜாப் ரோலுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறேன். ஸோ மறக்காமல் நான் கோடிங் மெம்பர்ஸ் எல்லாமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களோட ரெஸ்யூம் க்ரியேட் பண்ணுறதுக்கு 3 ஆப்ஸ் விச் ஐ யூஸ் பர்சனலி. ஆக்சுவலாக வந்து போன வீடியோவில் கேன்வாவில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பேன். பட் நீங்கள் கேன்வாவில் யூஸ் பண்ணலாம், பட் இட் ஷுட் பி ப்ரொஃபஷ்னல். பட் என்னோட சஜஷன் பார்த்தீங்கன்னா ஓவர்லீஃப் அண்ட் வேர்ட். இட் கேன் பி MS வேர்ட். ஓவர்லீஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லைக் கோடிங் மாதிரி தான் இருக்கும், பட் இட்ஸ் வெரி ஈஸி நீங்கள் ஒன்ஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா. அதே மாதிரி வேர்டில் வந்து MS வேர்ட் அதுலேயுமே நீங்கள் பண்ணலாம். அக்கா காலேஜில் எனக்கு ஈஸி தான் கிடச்சிருக்கு, பட் எனக்கு AI படிக்கணும்னு ரொம்ப ஆசை, என்னோடய கெரியராக நான் வந்து AI சூஸ் பண்ணியிருக்கேன், நான் எங்கே போய் கற்றுக்கிறேன்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே இந்தந்த வெப்சைட்ஸில் வந்து நீங்கள் போய் தாராளமாக கற்றுக்கலாம். ஃப்ரம் பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் இவங்க எல்லாமே சொல்லித்தராங்க. கிரேட் லேர்னிங், லிங்க்டின், கூகுள், கோர்சரா, சிம்பிளி லேர்ன் எல்லாமே வந்து உங்களுக்கு பேசிக்ஸ்லேருந்தே உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இதில் இருக்குது வித் சர்டிஃபிகேட் அண்ட் it's a free of cost. Okay, சில கோர்சஸ்லாம் பெய்டாக இருக்கும். if you interested to pay you can, and most of the free of courses நிறைய அவைலபிளாக இருக்குது. ஸோ try to utilize them.
ஸோ தட்ஸ் இட் கைஸ். லிங்க்டின், பிஹான்ஸ், கிட்டப், விஷுவல் ஸ்டுடியோ, லீட் கோட், ஹேக்கர் ரேங்க் எல்லாமே வந்து சில வெப்சைட்ஸ் மட்டும் வெப்சைட்ஸாக அவைலபிளாக இருக்கும். சிலது வந்து வெப்சைட்ஸாகவும் இருக்கும் அண்ட் வந்து ஆப்பாகவும் இருக்கும். பட் மெயினாக எதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா லிங்க்டின் அண்ட் கிட்டப். ஒரு ரெஸ்யூம் ஒரு கம்பெனிக்கு போனீங்கன்னா உங்களோட ரெஸ்யூமில் வந்து லிங்க்டின் அண்ட் வந்து கிட்டப்போட அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ண சொல்லுவாங்க, லிங்க். வை? பிகாஸ் உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் அதே மாதிரி உங்களுக்கு கோடிங் எல்லாமே நீங்கள் வந்து லிங்க்டினில் போஸ்ட் போடுவீங்க. ஸோ உங்களை ரெஸ்யூம் பார்க்குறாங்களோ இல்லையோ உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைலை வந்து அவங்க பார்த்தாலே போதும். நீங்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதுலேயே அவங்க வந்து அனலைஸ் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி கிட்டப், நீங்கள் கோடிங்கில் கரெக்டாக இருக்கீங்களா இல்லையா, வந்து ப்ரொஃபஷ்னலாக இருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு உங்களோட கிட்டப் ப்ரொஃபைலை பார்த்தே வந்து அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ ட்ரை டு யூட்டிலைஸ் திஸ் சான்ஸ் டு டவுன்லோட் யுவர் ப்ரொஃபஷ்னல் நெட்வொர்க். அண்ட் வந்து வந்து ப்ரொஃபஷ்னல் நெட்வொர்க் அக்கா என்னோடய கேர்ள்ஸ்லாம் வந்து என்னோடய பிக் வைக்கலாமாக்கா ப்ரொஃபஷ்னலாக, இது வந்து எந்த ஒரு ஃபேக்கும் கிடையாது, தைரியமாக கேர்ள்ஸ் நீங்களாம் வைக்கலாம். இட்ஸ் அ ப்ரொஃபஷ்னல் நெட்வொர்க், நாட் லைக் இன்ஸ்டாகிராம். ஓகேவா? உங்களோட ஃபேஸ் வந்து மாப் பண்ணுறதோ அது மாதிரிலாம் எதுவுமே இங்கே பண்ண மாட்டாங்க. கேர்ள்ஸ் நீங்கள் வந்து தைரியமாக வந்து லிங்க்டின் யூஸ் பண்ணலாம். உங்களோட ப்ரொஃபஷ்னல் பிக்கும் நீங்கள் வைக்கலாம். அண்ட் போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ட்ரை டு கீப் யுவர் ப்ரொஃபைல் இன் ப்ரொஃபஷ்னல் மேனர். ஓகே, நிறைய வந்து லிங்க்டின் ப்ரொஃபைல்லே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஹைட் பண்ணுற மாதிரி கார்ட்டூன் பிக்சர்ஸ், காட் பிக்சர்ஸ் எல்லாமே இப்படி தான் வைக்கிறீங்க. பட் ட்ரை டு கீப் த ப்ரொஃபைல் ஆஸ் எ ப்ரொஃபஷ்னல் மேனர். ஓகேவா? சப்போஸ் உங்களுக்கு ப்ரொஃபஷ்னலாக ஃபோட்டோ இல்லைன்னா நீங்கள் வந்து டிபி வைக்காதீங்க. ஆஃப்டர் கெட்டிங் யுவர் ப்ரொஃபஷ்னல் பிக் நீங்கள் வந்து டிபியாக வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் ட்ரை டு லேர்ன் ஹவு டு மெயின்டைன் யுவர் லிங்க்டின் அண்ட் கிட்டப் அக்கௌண்ட். தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப் வீடியோஸ் அவைலபிள் இன் யூடியூப். நிறைய சேனல்ஸ் வந்து how to create your LinkedIn and GitHub in a professional manner and how to keep your headlines in a professional manner. நிறைய யூடியூப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ பிஃபோர் கோயிங் டு கிரியேட் யுவர் ப்ரொஃபைல் ஜஸ்ட் நீங்கள் யூடியூபோட ஒரு கிளான்ஸாக பார்த்துக்கோங்க. ஓகே, அண்ட் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். அண்ட் நீங்கள் இந்த லிங்க்டின் வச்சு உங்களோட காலேஜ் சீனியர்ஸ் அண்ட் உங்களோட ஸ்டாஃப் அண்ட் ஜூனியர்ஸ் கூடலாம் நீங்கள் கனெக்ட் ஆகலாம். அண்ட் இட்ஸ் அ குட் மேனர் டு கனெக்ட் வித் யுவர் சீனியர்ஸ் அண்ட் ஸ்டாஃப். ஓகே, இன்ஸ்டாகிராமில் கனெக்ட் ஆகுது, இட்ஸ் நாட் ஏ ப்ரொஃபஷ்னல். அதுவும் நம்மளால் நம்ப முடியாது இது அவங்க தானா இல்லை வேறு ஒருத்தவங்களான்னு. ஸோ இட் இஸ் அ குட் வே டு கனெக்ட் வித் யுவர் சீனியர்ஸ். ஓகே, அவங்களே வந்து ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க, எவ்வளோ சிஜி பேத்துருக்காங்க, கரண்ட்டாக எங்கே ஒர்க் பண்ணுறாங்க, எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம வந்து லிங்க்டின்லேயே பார்த்துக்கலாம். அதே மாதிரி கோடிங், ஒரு கம்பெனி வந்து உங்களோட கோடிங் இதுவெல்லாம் எதில் பார்த்தாங்க, கிட்டப்பில் பார்த்தாவே அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க. ஏன்னா வந்து கோடிங் வந்து plays a major role in the GitHub. So try to use this two topmost app, LinkedIn and GitHub. So that's it guys, thanks for watching and keep supporting. Like பண்ணுங்க, subscribe பண்ணுங்க and வந்து share பண்ணுங்க. and வந்து நான் கோடர்ஸ் இதெல்லாம் நீங்கள் கோடிங் தான் சொல்லியிருக்கீங்க, எனக்கு கோடிங்கே வராது, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வந்து எனக்கு கோடிங் வராது, நான் கோடிங் வேறு என்ன சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் கோடிங்கில் என்னென்ன டூல்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணி நம்மளோட நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ டாடா, பாய் பாய், லெட்ஸ் see in the next video.